அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே, ஆமா இருங்க, நான் இப்படியே சொல்லிடுறேன் டைம் ஆகுறதுனால, ஏன்பா மோசே அங்கே எங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு கல்லறை இல்லைன்னா இந்த கடலில் எங்களை கொல்றதுக்கு வந்திருக்கிறியா? நம்ம யோசிப்போம், ஆண்டவரே உண்மை அறியாமல் இருந்தப்போ எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது, உங்களை அறிஞ்ச அப்புறமும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்? அங்கேயே இருந்திருப்பேனே. நம்ம சொல்ல மாட்டோம், ஆனால் நம்ம கூட சில பேர் நம்ம இருக்கிற தெருவில் இருக்கிறாங்க பாருங்கள் ஜனங்க, அவங்கனால தாங்க நம்ம உழறதே. என்ன சொல்லுவோம்? சர்ச்சுக்கு போயிட்டு என்ன ஆயிடுச்சு உனக்கு? ஜோம் பண்ணுறே உனக்கு என்ன ஆயிடுச்சு? ஏசுன்னு போறிய கடவுள் உனக்கு என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்பாங்க. நமக்குள்ளே அப்போ தான் ஒரு பல்ப் எரியும். ஆமால, அவ்வளோதான். ஆமாலன்னு சொன்னீங்கன்னா அங்கேயே முடிஞ்சிச்சு நம்ம சோலி எல்லாமே. ஆமாலன்னு அவங்க சொல்கிறதுக்கு நம்ம சொன்னோன்னா கதை அங்கேயே நம்மளது முடிஞ்சு போச்சு. இவங்க சொல்கிறாங்க மோசே நினச்சிதான் ஆமாலன்னு மோசே சொல்லலை, அவன் ஜோம் பண்ணுறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்தது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி எகிப்திலே பயப்படாதிருங்கள். 13வது வசனம், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டேன். நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது திரும்ப வரக்கூடாதுன்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்று, கர்த்தர் என்னை ரட்சிப்பாருன்ற ஒரு விசுவாசம் என்றைக்கும் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம சாரியெல்லாம் தூக்கி சொருவின்னு சண்டைக்கு போகணும்னு அவசியமே இல்லை, லுங்கியை இழுத்து கட்டின்னு அவசியமே இல்லை. பேசாதீங்க. ஹஸ்பண்ட் கூட சண்டையா, கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவரே அமைதியாகிடுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இவங்க ரொம்ப பேசுகிறாங்களா, நீங்கள் அமைதியாகிடுங்க. யாரெல்லாம் இந்த சீசா விளையாடிக்கிறாங்களா பார்த்துக்கிறீங்களா? சீசா என்னம்மா அது சொல்லுவாங்க? சருகு மரம் இல்லைங்க, இப்படி விளையாடுவாங்க. ஒரு குழந்தை இப்படி உக்காந்தா இவன் மேலே போவான், அவன் பேலன்ஸை விட்டு கொஞ்சம் லூஸ் விட்டானா இவன் கீழே வருவான், இவன் என்ன பண்ணுவான்? அதே தான் ஃபேமிலி. இந்த ஒரு டெக்னிக்கை தெரிஞ்சுக்கினீங்கன்னா குடும்பத்தில் சமாதானமாக இருப்பீங்க. என்ன டெக்னிக்? ஒருத்தர் டைட் பண்ணி மேலே போனாங்கன்னா நீ என்ன பண்ணும்? லூஸ் பண்ணி கொஞ்சம் கீழே வரணும். நீயும் மேலே இருந்தனா அது விளையாடுறதுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு அழகா யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் நடுவில் இருப்பாரா? யோசித்து பாருங்க. அவர் ரட்சிப்பார். ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறாங்களா, அப்பா அம்மா நீங்கள் நம்மலாம் வாய்ஸ் இருக்குது பாருங்கள் பசங்களுக்கு. எப்பா சாமி அம்மா கத்துறாங்களா, நீ பொறுமையா இரு. நீயும் கத்தினும் அவங்களும் கத்திக்கணும், ஹஸ்பண்டும் கத்தினும், ஒய்ஃபு கத்தின்னு, பிள்ளைங்க ஒரு பக்கம் கத்திக்கணும். வெளியில் இருக்கிறவங்க இதுங்க சர்ச்சுக்கு போகுதுங்க, திங்களே அப்படி தான் இருக்குதுங்க அப்படின்னா, ஆண்டவர் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. சாட்சியுள்ள குடும்பமாய் வாழ வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அவர் பேசுகிறாரா, சரி பொறுமையாக கேளுங்க. தப்பு நம்ம மேலேயே இருந்தாலுமே கூட என்ன பண்ண, நம்ம பொறுமையாக இருங்க. சமாதானமாய் கர்த்தர் என்ன பண்ணுவார்? நடத்துவார். இவங்கெல்லாம் மோசேக்கிட்ட கத்துறாங்க, இவரும் என்ன பண்ணலை, கத்தலை, அமைதியாக போய் ஜெபம் பண்ணுறாரு. ஏம்மா பயப்படாது, கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படியாப்பட்ட ஜனங்களை நீங்கள் நடத்தியிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? துண்டும் காணும், துணியும் காணும். எப்பா நான் இந்த செங்கல்லையே செத்தா கூட பரவாயில்லன்னு பீச் உள்ள இறங்கிட்டு இருப்போம் நம்ம. ஆமாம் தானேங்க? அவர் அப்படிலாம் பண்ணலை. கர்த்தர் ரட்சித்து அங்கேருந்து ரட்சித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாருன்னா இங்கேயும் என்னை ரட்சிப்பார். முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வோன் சேனை, போகிறதுக்கு வழி கிடையாது. பின்னாடி போனால் சொல்லுவாங்களே, பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு சொல்லுவாங்களே, கழுதையா மாடா, கழுதைக்கு முன்னாடி போனாலும் முட்டு தான், பின்னாடி போனாலும் முன்னாடி போனாலும் பிரச்சனையாக இருக்குது, பின்னாடி போனாலும் பிரச்சனையாக இருக்குது. எங்கே தான் போகிறது ஆண்டவரே? நான் கர்த்தருடைய சமூகத்தில் வா. ஆமீன். தீர்வு அங்கே தான் இருக்குது. வேறு அங்கே போனால் பிரச்சனை போமா, இந்த ஹாஸ்பிட்டல் போனால் பிரச்சனை போமா, அந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா, இவங்கிட்ட போகலாமா, அவங்ககிட்ட போகலாமா, இங்கே கடன் கேட்கலாமா, இத்தனை வட்டிக்கு இங்கே பார்க்கலாமா, அங்கே பார்க்கலாமா, அப்படின்னா இன்னும் 10 செங்கடல் மாதிரி முன்னாடி உங்களுக்கு இருந்துனே தான் இருக்கும். அப்படின்னா ஆனால் கர்த்தர் உங்களை கூப்பிடும்போது, கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறாங்களா, அப்பா அம்மா நீங்கள் நம்மலாம் வாய்ஸ் இருக்குது பாருங்கள் பசங்களுக்கு. எப்பா சாமி அம்மா கத்துறாங்களா, நீ பொறுமையா இரு. நீயும் கத்தினும் அவங்களும் கத்திக்கணும். வெளியில் இருக்கிறவங்க இதுங்க சர்ச்சுக்கு போகுதுங்க, திங்களே அப்படி தான் இருக்குதுங்க. ஆமேன்.
பிரச்சனை என்ன பண்ணாது, தீர்ற பாடம் ஆகாது. அதனால் இங்கே பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருந்தால் மட்டும் போதும். வீட்டில் சமாதானம் இருக்குன்னா ஒருத்தர் அமைதியாக இருந்து தாங்க ஆகணும். எல்லாருமே பேசினிருந்தீங்கன்னா கடைசியில் சண்டை ரொம்ப பிரச்சனையாக தான் போய் முடியும். கர்த்தர் சொல்கிறார், உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தின் மேலே அடி. இங்கே கோல் அப்படின்றதுக்கான அடையாளம் கர்த்தருடைய வார்த்தை. சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமீன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த பிரச்சனை இருக்குதா, இந்த வார்த்தையை நான் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், இன்றைக்கும் நான் அதுதான் சொல்கிறேன். இந்த வார்த்தையை, பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் சத்தமாய் வாசிக்கும் போது பிரச்சனைகள் உங்கள் வீட்டில் மாறும். இதை சத்தமாய் நீங்கள் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறும். எந்த மருந்தும் குணமாக்காதது இந்த மருந்து ஒன்று தான் குணமாக்கும். எங்கே போனாலும் சமாதானம் கிடைக்காதது இதை படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கும். எங்கே போனாலும் பிரச்சனை தீராது, இது உட்காந்து இதை வாசித்தா மட்டும் நம்ம பிரச்சனை தீரும், மாறும். இதுக்கு அடுத்து நீங்கள் வாசித்துட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா, ஆண்டவர் பார்த்தீங்கன்னா செங்கடல் 2ஆய் பிளந்து. ஆமீன் சொல்லுங்களேன். இன்றைக்கு நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற செங்கடல் 2ஆய் பிளக்கணும் அப்படின்னா, நம்ம வெட்டாந்திரையில் பிரச்சனை இல்லாத நடக்கணும் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறதை செய்யுங்கள். கர்த்தர் மோசேக்கு சொன்னார், உன் கோலை ஓங்கி அடி. கோல் என்பதற்கான அடையாளம் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரமே பிசாசு நடுங்குவான். கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே வியாதிகள் மறையும். கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே பிரச்சனைகள் மாறும். அதை தவிர்த்து வேறு எதுக்குமே யாரும் எதுக்கும் அசைய மாட்டாங்க. ஏன்னா இது வல்லமையுள்ளது, இது அற்புதங்களை செய்யும், இது அடையாளங்களை செய்யும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா, இது ஜீவன் உள்ளத வார்த்தை, இது உயிருள்ள வார்த்தை. ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை படிக்க படிக்க, வாசிக்க 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 குடும்பத்தில் மாற்றங்கள் வரும், சரீரத்தில் மாற்றங்கள் வரும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு முன்னாடி இருந்த மேகஸ்தம்பம், இவர்களுக்கு முன்னாடி இருந்த தேவதூதன் இவர்களுக்கு பின்னாடி போயிட்டாங்க. ஏன் தெரியுமா, இவங்க கடலை கடந்து போகணும், பின்னாடி வரவங்களுக்கு யுத்தத்தை செய்யணும். அவங்கள கலங்கடிச்சிட்டாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். மேகஸ்தம்பம் இப்போ இஸ்ரவேலுக்கு பின்னாடி இருக்குது, பார்வோனுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ நம்ம நினைப்போம் கர்த்தர் தானே இந்த யுத்தத்தை செய்கிறாரு, நம்ம யோசிப்போல. கர்த்தர் தான் இந்த யுத்தத்தை செய்தார். அடையாளம் என்ன தெரியுமா, அந்த மேகஸ்தம்பத்தை பார்த்து கலங்கிட்டாங்களாமா. ஆமீன் சொல்லுங்களேன். நம்ம சொல்லுவோம் பிரச்சனை வரும்போது, நான் அவ்வளோதான் கலங்கச்சிடும் பார்த்துக்க, நான் அமைதியாக இருக்கிறேன்னு பார்த்துன்னு இருக்கிறியா, நான் பேச ஆரம்பித்தேன், நீ அவ்வளோதான் நீங்கள் சொல்கிறீங்க, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அது பாருங்கள், அப்படி கிடையாது. கர்த்தர் கலங்க பண்ணணுங்க பிசாசு நம்ம ஜெபிச்சோன்னா பிசாசு போவான். ஆனால் நமக்கு விரோதமாக இருக்கிற ஜனங்களை நம்ம கலங்க பண்ணக்கூடாது, கர்த்தரே கலங்க பண்ணுவார். நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நம்ம இருக்க வேண்டியது அமைதியாக இந்த கோலை எடுத்துக்கொண்டு நடந்து போயினே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் மோசே கையில் கொடுத்த கோல் சும்மா நடக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, அதை வச்சு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறதுக்கு. இந்த பட்டயத்தை கர்த்தர் நம்மக்கிட்ட கொடுத்ததற்கு சும்மா சர்ச்சுக்கு ஜிப்பை போட்டு கொண்டு வரத்துக்கும், ஜிப்பை போட்டு கொண்டு போகிறதுக்கும், பிசாசு ஓட்டுறதுக்கும், பயம் வந்துச்சுன்னா தலைக்காணிக்கிட்ட வைக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை பைபிள். இது ஜீவன் உள்ளதா எப்போ மாறும் தெரியுமா, இதை வாசிக்கும் போது தான் மாறும். இல்லைனா இது வெறும் வார்த்தையாய் நம்ம கையிலே இருக்க வேண்டியதுதான். இது கிரியை செய்யணும்னா இதை நம்ம வாசிக்க ஆரம்பிக்கணும். பார்வோனுடைய குதிரை அந்த வண்டிகள்லேருந்து நெட்டு போல்டெல்லாம் கழுண்டு உருண்டு ஓடுது. ஆமீன் சொல்லுங்களேன். கலங்கடிக்க வேண்டியது யாரு? ஆண்டவர் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வேடிக்கை மட்டும் பாரு. மோசே அவங்களுக்கு சொல்கிறாரு, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக செய்கிறதை மாத்திரம் பாருங்கள். ஆமீன். நீங்கள் பொறுமையாக இருங்க, கர்த்தர், நீங்கள் பயப்படாத. இன்றைக்கி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, எரிகிற அக்கினி சூளைக்குள்ள போடப்பட்ட அந்த 3 பேரை பாருங்கள். இங்கே இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி இருந்த செங்கடலும் பின்னாடி இருந்த பார்வோனும் பாருங்கள். பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அத்தனை வருஷமாக வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த மகளை பாருங்கள். இவங்க எல்லாத்த காட்டிலுமாங்க உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கி பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம்.
ஆமாவா? அவ்வளோ பிரச்சனையாக பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த ஜனங்களோட நிலைமையை நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நம்ம எதை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும்னா, அவங்களையே கர்த்தர் நடத்திட்டாரு. ஆமேன்னு சொல்லுங்கள். அவ்வளோ பெரிய கடலையே கர்த்தர் பிளந்துட்டாரு. அவ்வளோ பெரிய பார்வோன் சேனையை கலங்கழிச்சிட்டாரு. பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவங்களே கர்த்தர் குணமாக்கிட்டாரு. ஆமேன். இன்னைக்கு அந்த அவ்வளோ எரிகிற சூளையில் போட்டாங்களே, அவங்களே கர்த்தர் மீட்டெடுத்துட்டாரு. இவ்வளோ பிரச்சனையை பார்க்கும்போது என் கர்த்தருடைய பார்வைக்கு என் பிரச்சனையும் வியாதியும் அவ்வளோ பெருசா? அதுவே கர்த்தர் லேசானதாக இருந்ததே. உங்கள் பிரச்சனையும் என் பிரச்சனையும் உங்கள் வியாதியும் கர்த்தருக்கு எவ்வளோ லேசான காரியமாக இருக்குன்றது யோசித்து பாருங்கள். அப்போ நம்ம பிரச்சனையை பார்த்து கடவுளை நீங்கள் எடை போடாதீங்க. கடவுளை பார்த்துட்டு உங்கள் பிரச்சனையை எடை போடுங்க. ஆமீன். பிரச்சனையை பார்த்து கடவுளை என்ன பண்ணிடாதீங்க, ஒரு நாள் எடை போடுறாதீங்க. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க பண்ண தப்பு, செங்கடலை பார்த்து கடவுளை எடை போட்டாங்க. பின்னாடி வந்த பார்வோனை பார்த்து கடவுளை எடை போட்டாங்க. ஆமேன். கிடையாது. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல இந்த சூளையை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். எனக்கு இத்தனை வருஷமாக இருக்கிற வியாதியை காட்டிலும் கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்பதை நீங்களும் நானும் யோசித்து பார்த்தோன்னா, நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை ஒன்றுமே இல்லைங்க. நம்மளுக்கு பயம் வரும்போதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், கர்த்தாவே நீங்கள் நடுவில் வாங்க, ஆண்டவரே நீர் வல்லமையுள்ளவர், அப்பா நீங்கள் எங்களை ரட்சிப்பீர் அப்படின்ற ஒரு விசுவாசமும் நம்பிக்கை நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம பயப்பட மாட்டோம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணும். நம்மளுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஏசாயா 43வது அதிகாரம் வசனம் 1-2 எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாருமே சேர்ந்து. ஏன் தெரியுமா இந்த பிரச்சனைகளை கர்த்தர் நம்மளுக்கு அனுமதிக்கிறார்? இந்த 3 விஷயத்துலையும் நடந்ததுக்கான அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கும். இன்றைக்கு நம்ம இருக்கிற பிரச்சனையில் கர்த்தர் மகிமைப்படணும் அப்படின்னா நம்ம பொறுமையாய் அவருடைய வேதத்திலே தியானித்து பொறுமையாக இருப்போம்னா கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவார். வசனம் இருக்குல்ல, நான் உன்னில் மகிமைப்படுவேன் ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் நம்பில கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? மகிமைப்படுவார். மகிமைப்படுறதுக்காக தான் இப்படியாப்பட்ட பிரச்சனைகளை கர்த்தர் சில காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு அனுமதிப்பார். நல்லா யோசித்து பார்க்கணும். நம்மளே போய் கடன் வாங்கிட்டு, நம்மளே போய் வியாதியில் மாட்டிக்கின்னு, நம்மளே சாப்பிடாம இருந்து, நம்மளே கடன் வாங்கிட்டு, நம்மளே பிரச்சனையில் மாட்டிட்டு, நம்மளே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஆண்டவர் எனக்கு செய்யணும்னா அது எதுவுமே இல்லையே அதில். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லாமல் நான் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. இனிமேல் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா கர்த்தர் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வார். கர்த்தர் நம்பில் என்ன பண்ணுவார்? மகிமைப்படுவார். ஏன் தெரியுமா? இப்போதும் யாக்கோபே, எல்லாருமே சேர்ந்து படிக்கலாம். உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமாய் கரங்களை தட்டி அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்ணீரை மூடி, ஆண்டவரே நீர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர், நீர் என்னை மீட்டு கொண்டிருக்கிறீர், நீர் சொல்லியிருக்கிறீர் நான் உன்னுடையவன் சொல்லியிருக்கிறீரப்பா, நான் தண்ணீரை கடக்கும் போதும் அப்பா அவைகள் என் மேல் புரளுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, அக்கினி என் மேல அக்கினி ஜுவாலை என் பேரில் பற்றாதுன்னு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எத்தனை அன்புள்ளவராக இருக்கிறீர். கர்த்தர் சொல்லுகிறாரு, நீங்கள் நிறைய காரியங்களில் கர்த்தரை மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், பயப்படாத, அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆமேன். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் ரட்சிக்கிறதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார், அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பிரச்சனைகளிலும் இன்னைக்கு நீங்கள் யோசிக்கலாம்,
ஆண்டவர் என்னை பார்ப்பாரா, என் பிரச்சனை தீருமா, என்னோட வியாதி மாறுமா? கர்த்தர் சொல்கிறார், மாறும். ஏன் தெரியுமா? நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடைய மகளாய் என்னுடையவளாய் இருக்கிறிய. அப்படியே கண்களை மூடி ஒரு விஷயம் மாத்திரம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஒருவேளை என்னை மீறி என்னுடைய ஆடம்பரத்துக்காக நான் கடன் வாங்கியிருப்பேனா, என்னுடைய தேவைக்கு மீறி நான் சில காரியங்களை செய்திருப்பேனா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே. பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றாலே ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி, பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றாலே ஸ்தோத்திரம். நீரறியாதும் நேரிடா, என் தலை மூடியும் எண்ணினீரே. சொல்லுங்க, நீரறியாதும் நேரிடா, என் தலை மூடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமாண்டவரே, நீங்கள் ஒருபோதும் எங்களை மறக்காத, எங்களை பெயர் சொல்லி அழைத்து நீங்கள் சொல்லியிருக்கிறீர், நாங்கள் உங்களுடையவர்களாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நீர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லியிருக்கிறீங்க, நீர் எங்களை ரட்சிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கி தியானித்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் எங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனை உங்களுடைய பார்வைக்கு ஒன்றுமே இல்லாததான் இருக்குதப்பா. நீங்கள் சும்மா இருந்து கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னது போல் ஆண்டவரே, நாங்கள் சும்மா இருந்து பயப்படாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைகளை நிலைத்திருந்து ஆண்டவரே, நம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானித்து நம்முடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் எங்களுக்காக, குடும்பங்களுக்காக, எங்களுடைய சரீரத்தில், எங்களுடைய வியாதியில், நாங்கள் நீண்ட நாள் ஜெபித்த காரியங்களில், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எங்களுடைய எதிர்காலங்களில் நீங்கள் எங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்துள்ளபடியாய் எங்களை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதிகன மகிமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.